ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியப்பா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பேச போகிற தலைப்பானது வருகின்ற பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி பற்றியும் இந்த ஒரு நாளில் குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியமான பொருட்களானது இருக்கு. அதை பற்றின அந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். சிவராத்திரி அப்படிங்கிறது உலகத்தையே தூக்கும் ஒரு சக்தியோட தந்தைன்னு அழைக்கப்படக்கூடிய சிவனின் மிக புனிதமான ஒரு இரவாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அதே நாளில் நம்ம குலதெய்வத்துக்கு செல்லும் பொழுது நம்முடைய கர்மங்களை குறைத்துவிடும், குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும், வாழ்க்கை திசையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத புண்ணியமானது இந்த ஒரு நாளில் நமக்கு இருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம மகா சிவராத்திரியோட ரகசிய சக்தி என்ன, இந்த குலதெய்வம் கோயிலில் நம்முடைய அருளானது எவ்வளவு முக்கியத்துவம், இந்த கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டிய 3 சக்தி வாய்ந்த பொருட்கள், இந்த நாள் செய்கின்ற பூஜைகள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுக்கும், இதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுக்க ஒன்றன் பின் ஒன்றாக காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மகா சிவராத்திரி ஆன்மீக ரகசியம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அகண்ட இருளை அகற்றி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கர்மங்களை நுழைக்கக்கூடிய ஒரு நாள், மனிதரோட மனம் உடல் ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு இரவு முழுவதும் சிவனின் ஆற்றல் நேரடியாக பூமியில் இறங்கும். தியானம் ஜபம் செய்தால் நீங்க 1000 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில பலனானது கிடைக்கும். செய்கின்ற தபம் ஒரு ஆண்டின் தவ பலனாக நிச்சயமாக மாறும். எனவே இந்த சக்தியான நாளை நம்முடைய குலதெய்வம் என்று நம்முடைய முன்னோர் அனைவரும் காப்பாளர் ஆராதனையோடு இணைத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்முடைய குடும்பத்தை தலைமுறைகள் முழுவதும் காத்த ஒரு ஆவி, நம் வாழ்வின் பாதையை தெளிவு செய்யக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். முன்னோர் கர்மங்கள் மற்றும் நம்முடைய எதிர்காலத்தை இணைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மகா சிவராத்திரி என்று நம்ம குலதெய்வ கோவில்ல இந்த பூஜையை மட்டும் செய்தோம் அப்படின்னா தடைகள் விலகிவிடும். அதுவும் தடைகள் வேகமாக விலகும். வருடம் முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். வேலை, வியாபாரம், ஆரோக்கியம் இது அனைத்திலும் மேம்படும். குடும்பத்துல சண்டை அனைத்துமே நம்மளை விட்டு பிரியும். முன்னோரோட ஆசீர்வாதம் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். இது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். இந்த ஒரு நாள்ல நம்ம எள்ளெண்ணெய் தீபம், இது மிகவும் அவசியமான ஒரு தீபமாக கருதப்படுகிறது. இது நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கிய பொருள். எள்ளெண்ணெய் தீபத்தை நீங்க ஏற்றணும். எள் அப்படிங்கிறது நம்ம செய்த பாவங்களுக்கு ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஒரு எண்ணெய் தீபத்தை நம்ம ஏற்றினோம் அப்படின்னா முன்னோர்களின் கர்மம் சூடு தனியும். இது குலதெய்வம் திருப்தி அடையும். குலதெய்வத்தோட மனதும் சாந்தி அடையும். இது ஒரு முக்கியமான ஒரு வளங்களாக இந்த ஒரு தீபமானது இருக்கும். இரண்டாவதாக 2 வாழைப்பழங்கள், அதனுடன் ஒரு தேங்காய். வாழைப்பழம் அப்படிங்கிறது நம் குடும்ப வளர்ச்சியையும், தேங்காயானது விரோத சக்தியை உடைத்து அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு வழியை திறந்து குலதெய்வம் நம் முன் வந்து இவை அனைத்தையுமே நம்முடைய வாழ்வில அர்ப்பணிக்க செய்வதாக இருக்கும். மூன்றாவதாக பச்சரிசி, அதனுடன் நெல். இது கட்டாயம் இல்லை, ஆனாலும் இதை நீங்க கொண்டு சென்றீங்க அப்படின்னா மிகவும் நன்மை. இது நம்முடைய குலத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் பாக்கியத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தை இருக்கும். கிராம குலதெய்வ கோவில்கள்ல இதற்கு மிகுந்த முக்கியத்துவமானது இருக்கும். எனவே இதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்யுங்கள். இந்த பூஜையை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, அதிகாலையில வீட்டிலிருந்து நன்னீரில் நீங்க குளித்து புறப்பட வேண்டும். கோயிலோட வாசலை கடக்கும் போது மனதில் என் குடும்பத்தை காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ள வேண்டும். குலதெய்வ சந்ததியில் தீபத்தை ஏற்றி எள்ளெண்ணெயை நீங்க அர்ப்பணிக்கணும். தேங்காயை உடைத்து நன்றி செலுத்தணும். 3 முறை கோவிலை நீங்க சுற்றி வரணும். இறுதியில குலதெய்வரிடம் கையை வைத்து நீங்க நிம்மதியாக ஒரு நொடி பிரார்த்தனையை நீங்க செய்யணும். இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இந்த ஒரு நாள்ல வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கர்ம பந்தங்கள் கரையும். சிவராத்திரி அதனுடைய குலதெய்வ பூஜை இந்த ரெண்டும் இணையும் பொழுது 7 தலைமுறைகளின் கர்மம் சுத்திப்படுகின்ற ஒரு அரிய யோகமாக மாறும். நிதிநிலை மேம்படும். பணம் தங்காமல் போவது, லாபம் கிடைக்காமல் போனது, இவை முன்னோர்களின் கர்மம் காரணமாக இருந்தது அப்படின்னா அந்த நாளானது இது அனைத்தையுமே தீர்த்துவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பணமானது உங்களுடைய கையில் தங்க தொடங்கும். திருமண தடைகள் தானாகவே நீங்கும். குலதெய்வம் பெரும்பாலும் குடும்ப பாக்கியகரமாக செய்பவராக இருப்பார்கள். இதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் அனைத்தும், சுபகாரியங்கள் அனைத்தும் நீங்க நினைத்தது மாதிரி நடக்கும். வீட்டில் அமைதியானது பெருகும். பிரச்சனைகள் தணிந்து திடீர் சண்டைகள் இல்லாம இந்த ஒரு நாளானது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சிவபெருமானின் கிருபை உடல் மனம் கவனிக்கும். குலதெய்வ சக்தி குடும்பத்தையே பாதுகாக்கும். இது அனைத்தும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். தொழில ஒரு உயர்வானது கிடைத்து வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் திறக்கும். உங்களுடைய முகத்துக்கு எதிராக பேசுகிற அனைவரும் உங்களை விட்டு தனித்து செல்வார்கள். எனவே இந்த பிப்ரவரி 15 மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு அரிய புண்ணியங்கள் செய்யக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த ஒரு நாள்ல குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு வருடத்துக்கு பாதுகாப்பு, பாக்கியம், மன நிம்மதி, செழிப்பு, ஆரோக்கியத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சிவபெருமானின்
அன்பும் குலதெய்வத்தின் பாதுகாப்பும் உங்களுடைய வாழ்வை ஒளியாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரப்பப்படும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செயலாக இந்த ஒரு செயலானது இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல செய்து விடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பெரியவாக்குரிய ஒரு எளிய பரிகார முறை. எனவே நீங்களும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம்.